அனைவருக்கும் வணக்கம். தமிழர் மரபு கலையகத்திலிருந்து வெங்கடேசன். கலைப்பயிர்வு கரலாக்கட்டை நாள் 19. நம்ம பார்த்தீங்கன்னா கடந்த சில காணொலிகளில் நம்ம இடைநிலை சுற்றுகள் பார்த்துட்டு வரோம். அதோட தொடர்ச்சியை நம்ம பார்க்கக்கூடிய சுற்று ஒரு முக்கியமான சுற்று, சரிங்களா? இது வந்து ஒரு மூச்சு பயிற்சிக்கு தேவையான ஒரு முக்கியமான சுற்று. இது நம்ம பாறை சுற்றுன்னு சொல்லுவோம், பெயர்லேயே இருக்குது. ஒரு பாறையை நம்ம தூக்கி கையில் எடுத்துகிட்டு வர ஒரு செய்கையோடு நம்ம செய்வோம். ரொம்ப ஒரு எளிமையானது தான், நம்ம வலிமையானது. நம்ம செய்கிற அதாவது சொல்கிற இதப்படி செஞ்சிங்கன்னா ரொம்ப வலிமையாக இருக்கும், சரிங்களா? சரி, இப்போ கரலாக்கட்டையை எப்படி பிடிச்சிக்கிறோம். நீங்கள் எந்த பகுதியில் இடது வலது ரெண்டு பக்கமே நீங்கள் பார்த்துட போகிறோம். முதல்ல நீங்கள் வலது பக்கம் செய்ய போறீங்கன்னா வலது கை கைப்பிடியில் இருக்கிற மாதிரியும் இடது கை கரலாக்கட்டை அடிப்பகுதி தாங்குற மாதிரி இருக்கணும். நீங்கள் கை கரலை செஞ்சீங்கன்னா சரியாக இருக்கும், தோள்பட்டை அகலத்துக்கு சரியாக இருக்கும், சரிங்களா? அப்போ இது மேலே தூக்கிடுறோம். ஏன்னா மேலே காலில் லேசாக அகட்டி வச்சுக்கிறோம். மேலே தூக்கிட்டு மேலே வந்து திருப்பப்போம், திருப்பி கீழ் நோக்கி எடுத்துகிட்டு வந்து திரும்பி மேலே திருப்பப்போம், சரிங்களா? இது வலது புறத்துக்கான சுற்று, சரிங்களா? அப்போ இன்னொரு முறை எப்படி சொல்கிற மாதிரி ரொம்ப எளிமையாக அப்படி இருக்குது. மேலே தூக்கிற போகிறோம், அப்படி திருப்ப போகிறோம். உங்களுக்கு தெரியாது, அதை பார்த்தீங்கன்னா அப்படி திருப்ப போகிறோம். அதாவது நேராக தூக்கணும், இப்படி திருப்ப போகிறோம். திருப்பிட்டு கீழ் நோக்கி எடுத்துகிட்டு வந்து மேலே திருப்போம். இவ்வளோதான், சரிங்களா? மூச்சு என்னன்னா மேல் போகும், மூச்சு இழுக்கணும், கீழே மூச்சு விடணும். பாரு, இது லேசாக உக்கியில் செஞ்சீங்கன்னா இன்னொரு அருமையான பயிற்சியாக இருக்கும். காலை மடக்கி உக்கியில் செய்யணும். அதே மாதிரி தான் திசை மாற்றணும், சரிங்களா? இடது பக்கம் செய்கிறதுக்கு இடது கை கைப்பிடிலையும் வலது கை அடிப்பறல் இருக்கணும். அதே மாதிரி மேலே தூக்குறோம், திருப்புறோம், கீழே எடுத்துட்டு வரோம். சரிங்களா? இது பாறை சுற்றுன்னு சொல்லுவோம். ஒரு பெரிய ஒரு கையில் ஒரு பாறை, ஒரு கல் எடுத்து தலை சுற்றி, ஒரு இலட்டக்கல் நம்ம எப்படி தூக்கி தலையை சுற்றுவோமோ அந்த மாதிரி கையில் கரலாட்டை எடுத்து தலையை சுற்றிட்டு எடுத்து கீழே எடுத்த மாதிரி ஒரு செய்கையோடு செய்யணும், சரிங்களா? இது ரொம்ப ஒரு முக்கியமான சுற்று. உங்கள் நுரையீரலோட வலிமை அதிகப்படுத்தும். நல்லா உங்கள் மார்பு பகுதி, தோள்பட்டை பகுதி நல்லா விரிஞ்சு கொடுக்கும். உங்களோட தொடை பகுதியில் வலிமை பெறும், சரிங்களா? ஒரு முக்கியமான சுற்று. இதை பயிற்சி பண்ணுங்கள். தொடர்ந்து பயணிங்கள், தொடர்ந்து பயணிப்போம். தமிழர் கலைகள் கற்போம், தமிழர் மரபை மீட்போம். நன்றி, வணக்கம்.